நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்கிறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இதெல்லாமே இருக்கும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வெறுமனே உலகத்தில் இருக்கிற 8 பில்லியன் மக்கள்ல ஒரு ஆள் இல்ல. வெறுமனே வாழ்க்கையை எப்படியாவது வாழலான்னு கடக்கிற ஒரு ஆள் இல்ல. நீங்க கர்த்தாதி கர்த்தரோட ராஜாதி ராஜாவோட பிள்ளையா இருக்கிறதுனால உங்களோட பரலோக பிதா அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆளுகிறவரா இருக்கிறதுனால நீங்க அந்த கர்த்தாதி கர்த்தரோட ராஜாதி ராஜாவோட மகனா அல்லது மகளா இருக்கிறதுனால உங்க மேல ஒரு விசேஷித்த அனுகூலம் உண்டு. உங்களுக்கு மகா பெரிய கர்த்தரோட அனுகூலம் இருக்குன்றத மறந்துடாதீங்க. மற்ற ஜனங்கள்ல இருந்து உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுற ஒரு அனுகூலம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு. சரியான மக்கள் உங்ககிட்ட வரவும் தவறான மக்கள் உங்களை விட்டு ஓடி போகவும் செய்யற ஒரு அனுகூலம் உங்களுக்கு இருக்கு. உங்களை நோக்கி மக்களை ஈர்க்க வைக்கிற ஒரு விசேஷித்த ஆண்டவரோட அனுகூலம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, நானும் இந்த பூமியில எல்லாரையும் போல ஒருத்தன். விசேஷமா சொல்றதுக்கு, பெருமையா சொல்லிக்கிறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. வாழ்க்கையில நான் தான் கஷ்டப்பட்டு நகர வேண்டி இருக்குது. இதுல எத்தனை போராட்டம், எத்தனை அநியாயம், எத்தனை எதிர்ப்பு, எத்தனை சவால், எத்தனை பிரச்சனைகள்னு சொல்றீங்களா? கவனிங்க, உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க கர்த்தரோட மாபெரும் சகாயம் பெற்றிருக்கீங்க அப்படின்றதையும் மற்ற மக்கள் கிட்ட இருந்து உங்களை விசேஷித்து காட்டுற ஒரு அனுகூலம் உங்க மேல உங்க வாழ்க்கையில இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறப்ப நீங்க உங்களால நீங்களாவே சாதிக்க முடியாத மாபெரும் விஷயங்களை விசுவாசிச்சு ஆண்டவர்கிட்ட அதை எதிர்பார்ப்பீங்க. ஆண்டவரோட அந்த அனுகூலம் உங்களை தனிச்சு காட்டும். ஆண்டவரோட அந்த அனுகூலம் மக்கள் அவங்களுக்கு அவசியமே இல்லாதப்பவும் கூட உங்ககிட்ட கனிவா நடந்துக்க செய்யும். பைபிள்ல ரூத் சரித்திரத்தை உதாரணமா எடுத்துக்கோங்க. ரூத் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க. ரூத் போவாஸோட வயலுக்கு போறாங்க. அங்க எல்லாரும் அறுவடை செஞ்சிட்டு இருக்காங்க. அங்கேயும் இங்கேயுமா சிதறினதை நான் கொஞ்சம் பொறுக்கிக்கலாமான்னு ரூத் கேட்கறாங்க. அவங்க ரொம்ப நல்லா நடந்துகிட்டாங்க. அந்த அதிகாரத்துல தொடர்ந்து நீங்க வாசிச்சீங்கன்னா அந்த நிலத்தோட சொந்தக்காரரான போவாஸ் கிட்ட சொல்றப்ப அந்த பொண்ணு கடுமையா உழைக்கிறா, தன்னால முடிஞ்சதை செய்யறா, அதுக்கும் அதிகமாவே செய்ய முயற்சி செய்யறா. ரூத் பற்றி ரொம்ப நல்லா போவாஸ் கிட்ட எல்லாரும் இப்படி சொல்றாங்க. ரூத் ஒரு கடுமையான உழைப்பாளி, ஒரு சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இருக்கல. அவங்களால முடிஞ்சதை சிறப்பா செஞ்சாங்க. ஆனா அதோட இங்க முடிஞ்சு போகல. அந்த பொண்ணு கடுமையா உழைக்கிறதுனால அங்க ஒரு நிரந்தரமான வேலை கொடுக்கப்படல. அது இந்த சரித்திரத்தோட முடிவு இல்லை. உலக பிரகாரமான ஒரு பார்வையில வேணா அப்படித்தான் நம்ம பார்ப்போம். ஆனா கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமானவரோட பிள்ளைகளான நாம அப்படி பார்க்க கூடாது. பாருங்க, உலக பிரகாரமான பார்வையில ரூத் சிறப்பா வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும், அதாவது அந்த ஒரு தோட்டத்துல ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஏதாவது யோசிக்க தோணும் நமக்கு. ஆனா பாருங்க, அந்த சரித்திர சம்பவம் வேற மாதிரி தொடருது. போவாஸ் ரூத்துக்கு தயவு பாராட்டுறாரு. அங்க இருக்கிற மற்ற வேலைக்காரங்க அல்லது கண்காணிகள் கிட்ட அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு கிட்ட கடுமையா நடந்துக்காதீங்க, கொஞ்சம் நீங்களாவே கதிர்களை சிந்த விடுங்க, அந்த பொண்ணு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. பாருங்க எப்படியான வார்த்தைகள் அவர் பயன்படுத்துறாரு. ரூத்துக்கு அவர் காட்டுற தயவை பாருங்க. இது உண்மையிலே ஆச்சரியமா இருக்குது இல்லையா? அவர் ஏன் ரூத்துக்கு அவ்வளோ நல்லவரா இருக்கணும்? ஏன் ரூத்துக்கு தயவு பாராட்டணும்? அதை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அதுதான் ஆண்டவரோட அனுகூலம் அப்படின்றது. நீங்க உங்களோட சிறந்ததை செய்யறப்ப, அதே சமயம் ஆண்டவரை கனப்படுத்துறப்ப உங்களுக்கு ஆண்டவரோட அனுகூலம் உண்டு. சரியான நபர்கள் உங்ககிட்ட நல்லவங்களாகவும் தயவு பாராட்டுறவங்களாகவும் நடந்துக்க அந்த அனுகூலம் உதவும். போவாஸ் மூலம் தனக்கு காட்டப்பட்ட தயவுனால ரூத் என்ன ஆனாங்க? அந்த பெரிய சரித்திரத்தை சுருக்கி பார்த்தா கடைசியா போவாஸ் ரூத்தை திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அதே நிலத்துக்கு ரூத் உரிமையாளரா மாறிட்டாங்க. அந்த நிலத்துக்கும் சம்பந்தமில்லாத வெளிநபர் அதோட ஓனரா மாறினாங்க. இது யோசேப்போட சரித்திரத்துக்கு ஒத்துப்போன மாதிரி உங்களுக்கு தெரியலையா?
உனக்கு நான் வச்சிருக்கிற திட்டத்தின்படி கடைசியா நீ பிரதம மந்திரி ஆக போற அப்படின்னு யோசேப்பு கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னு வச்சுப்போம். யோசேப்பு என்ன செஞ்சிருப்பாரு? அவர் உட்கார்ந்து நிர்வாகத்தையும் வரலாறையும் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா பாருங்க, ஆண்டவரோட அனுகூலம் உங்களால நீங்க போக முடியாத இடங்களுக்கு உங்களை கொண்டு போகுது. அங்க எப்படி போறதுன்னு நீங்களா திட்டம் வகுக்க முடியாது. எகிப்தோட பிரதம மந்திரியா ஆகிறது பத்தி திட்டம் போட்டு யோசேப்பால அதை செஞ்சிருக்கவே முடியாது. அந்த நாட்கள்ல எகிப்து தான் உலகத்துல மிகப்பெரிய அதிகாரம் கொண்ட நாடா இருந்தது. யோசேப்பு ஒரு அந்நிய நாட்டுக்காரர். அவருக்கும் எகிப்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவரோட குடும்பமே அவருக்கு எதிராக இருந்தது. அவர் குழியில வீசப்பட்டார், அடிமையா கொண்டு போகப்பட்டார், குற்றம் சாட்டப்பட்டாரு, சிறையில் அடைக்கப்படுறாரு. அவரோட வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்துச்சு. இக்கட்டான நிலையில இருந்த அவருக்கு அதிலிருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு திட்டம் போட்டெல்லாம் எதையும் செய்ய முடியாது. எகிப்தோட பிரதம மந்திரி ஆகிடலான்னு யோசிக்கவே முடியாது. அவர் ஒருவேளை கடினமா உழைச்சாலும் கூட சிறையில ஒரு ஜெயிலரா அதிகாரியா வேணா இருக்க முடியும். ஒரு பிரதம மந்திரி அளவுக்கான ஒரு பதவிக்கு வர்றதை பத்தி யோசேப்பால யோசனையே செய்ய முடியாது. ஆனா நீங்களா போக முடியாத இடங்களுக்கு அனுகூலம் உங்களை கொண்டு போகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அனுகூலம் உங்களுக்கு எந்த காரணத்தை கொண்டும் தயவு பாராட்ட வேண்டிய அவசியமே இல்லாதவங்களை கூட அப்படி தயவு பாராட்ட வைக்கும். இருக்கீங்களா? என்னோட சொந்த வாழ்க்கைய நான் பார்க்குறேன். ஆண்டவரோட அனுகூலம் என் வாழ்க்கையில் செஞ்ச விஷயங்கள் எனக்கே அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் யூனிவர்சிட்டியில் இருந்தப்ப மாணவர்களை பிரசங்கம் பண்ண அனுமதிக்க மாட்டாங்க. அது அந்த யூனிவர்சிட்டியில் ஒரு எழுதப்படாத விதி. ஆனால் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்களில் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் பிரசங்கம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி யாருக்கும் அது கொடுக்கப்படலை. இதுதான் எனக்கு கிடைச்ச அனுகூலம். நிறைய பேர் என்கிட்ட வந்து, நாங்கள்லாம் இவங்க கிட்ட எவ்வளோ நெருக்கமாக இருக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம், ஆனால் எங்களுக்கு கிடைக்கல, உனக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் என்கிட்ட அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அதுதான் அனுகூலம். அது மற்ற எல்லார்கிட்ட இருந்து உங்களை விசேஷித்து நிற்க வைக்குது. அந்த அனுகூலம் சரியான மக்களை உங்களை நேசிக்க வைக்குது. அந்த அனுகூலம் மக்கள் உங்களை பற்றி நல்லபடியாக பேச வைக்குது. அது மூலமாக கிடைச்ச வாய்ப்புகள், தொடர்புகள், இது எல்லாமே நானா முயற்சி செஞ்சு போயிருக்கவே முடியாத இடங்களுக்கு என்னை கொண்டு போய் விட்டது. ஆமாங்க, அதுதான் ஆண்டவரோட அனுகூலம். பல நாடுகளில் என்னோட பாட்காஸ்ட் டாப்பில் லிஸ்ட் ஆகிறத பார்க்குறப்ப, என்னோட புக் அமேசானில் நம்பர் 1 இருக்கிறத பார்க்குறப்ப, நானும் ஒரு சாதனையாளராக இருக்கிற வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸை பார்க்குறப்ப, ஸ்கூபிடூ கலெக்ஷன்ஸ்க்காக சமீபத்தில் நான் வாங்கின உலகளவிலான அங்கீகாரத்தை பார்க்குறப்ப, ஆண்டவர் நான் இருந்த இடத்துலேருந்து இவ்வளோ உயரத்துக்கு என்ன உயர்த்தினதை பார்க்குறப்ப நிச்சயமாக சொல்கிறேன், என்னால் இதை திட்டமிட்டு செஞ்சிருக்கவே முடியாது. என்னோட புக்கை நம்பர் 1 கொண்டு வரணும், நானும் வேர்ல்ட் ரெக்கார்டரா வரணும் அப்படின்னலாம் நான் பிளான் பண்ணல. அது ஆண்டவரோட திட்டம், ஆண்டவரோட அனுகூலம். உங்களுக்கு இருக்கிற அந்த அனுகூலத்தை உணர்ந்தவங்களா நீங்க நடந்துக்கணும்னு நான் விரும்புறேன். வாழ்க்கையில உங்களோட குறைகளை நினைச்சுக்கிட்டே இருக்காதீங்க. துணிவா, உறுதியா நீங்க ஆண்டவரோட அனுகூலத்தை சுமந்துக்கிட்டு இருக்கிற உணர்வோட நடங்க. ஏன், நீங்க யார் அப்படின்றது விஷயம் இல்லை, நீங்க யாருடையவர் அப்படின்றது தான் விஷயம். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவுமா இருக்கிறவரோட மகனா மகளா நீங்க இருக்கிறீங்க. அந்த துணிச்சலோட, அந்த மன உறுதியோட தொடர்ந்து நடங்க. நீங்களா போக முடியாத இடங்களுக்கு உங்களை அந்த அனுகூலம் நிச்சயமா கொண்டு போகும். ஆமேன். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்ட்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.